அமெரிக்காவும் ரஷ்யாவும் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டுள்ள சூழலில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த கேள்விக்கு அரியலூர் மக்களிடம் எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவும் அணு ஆயுதத்தோட சோதனையை ரொம்ப தீவிரமா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு இந்திய மக்களா இதை எப்படி பாக்குறீங்க? இந்திய மக்களா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே அமைதியை விரும்புகிற நாடாக தான் இருந்திருக்கோம். நம்ம அந்த 98 அணு ஆயுத சோதனைக்கு பிறகு நம்ம முதலில் பயன்படுத்துவதில்லை அணு ஆயுதத்தை அப்படிங்கிற கொள்கை தான் இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இந்தியா இதுல ராஜதந்திர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன அமைதியை நம்ம விரும்புகிறோமோ அதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். ஏற்கனவே நம்ம அணு ஆயுதம்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்திரா காந்தி அம்மா காலத்திலேயே அட்வான்ஸா நம்ம அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இந்தியால அட்வான்ஸா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். நம்ம அணு ஆயுதம் கண்டுபிடிச்சு போர் புரியணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ரெடியா இருக்கணும்னு சொல்ல வரேன். நமது இந்திய திருநாடு என்பது அமைதியை விளங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் நமக்கு போர் தேவையில்லை, சமாதானமும் அன்பும் பாசமும் இருக்கக்கூடிய நாட்டு மக்களை உணரக்கூடிய ரீதியில் தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆனால் இப்போ இஸ்ரேலை எடுத்துக்கிட்டோம்னா அது அதிகாரப்படியான ஒரு அணு ஆயுத நாடாக அந்த இஸ்ரேல் இல்லை. ஆனால் இருந்தாலும் அங்கே அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் இஸ்ரேலை கண்டு பயப்படுது. இந்தியாவும் அதுக்கான தயார் நிலையில இருந்தால் மற்ற நாடுகளுக்கு வல்லரசுகளுக்கு இணையான ஒரு போட்டியை சமாளிக்க முடியுங்க. எல்லா நாடுகளும் வல்லரசாகிறதுல மும்பரத்தில் எல்லா உலக நாடுகள்லாம் போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக சண்டைக்கு போகலனாலும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு அணு ஆயுத படையை நம்மளும் தயார் பண்ணி வச்சுக்கணும். அமெரிக்காவும் ரஷ்யாவும் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டுள்ள சூழலில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என அரியலூர் மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம்.